இந்தியாவில் வந்து ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா அர்ஜுனோட வாழ்க்கை, அர்ஜுன் பொழைப்பாரா இல்லையான்ட்டுன்னு. தயவு செஞ்சு உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா தயவு செஞ்சு வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க, அவர் வந்து பொழைக்கணும்ட்டுன்னு. 6 நாள் முன்னாடிங்க அவர் வந்து ட்ரக் டிரைவர், வந்து இந்த லாரி ட்ரக்கு வண்டி ஓட்டுறவங்களாம் வந்து பெரிய வாழ்க்கையே ஒரு பெரிய வாழ்க்கைங்க. அவர் என்னன்னா கோழிக்கோட்டுக்காரரு, 30 வயசு தான் ஆகுதுங்க. அவர் வந்து லாரியில் வந்து மங்களூர்லேருந்து கோவா அந்த வழியை போயிட்டு இருக்கும்போது, அது நேஷனல் ஹைவே 66 போகும்போது ஷிரூர் அந்த இடத்துல வந்து ஒரு மலை பிரதேசம் பக்கத்தில் ஒரு தண்ணி இருக்கும், அந்த ரிவர். அது அந்த ரோட்டில் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பார்க் பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு டீ கடை இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. பார்க் பண்ணும்போது சடனாக வந்து அந்த மண் அழிப்பு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட், அதுனா அவ்வளோ ஃபோர்ஸ்டு அப்படியே வந்து அந்த டீ கடை அடிச்சு போச்சு. டீ கடையில் ஒரு 5 பேர், ஒரு பாவம் டீ கடை, அதில் ஒரு குடும்பம் தான் நடத்திடுறாங்க. 5 பேரும் அப்படியே அடிச்சு ஆற்று தள்ளி ஊட்டி 5 பேர் இறந்துட்டாங்க. மொத்தம் இப்போ 7 பாடி கிடச்சிருக்கு. இந்த அர்ஜுன்ன்ற வந்து பாரத் பென்ஸ் ஓட்டுற ஒரு ட்ரக்கு. அந்த பாரத் பென்ஸ் ஓட்டுற ட்ரக்கை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு 300 மீட்டர் உள்ள மணலுக்கு போயிருக்கு. ஸோ அதனால வந்து அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யாராலும் போக முடியல, அவ்வளோ கஷ்டம். அது இன்னைக்கு தான் வந்து 9:30 மணிக்கு தான் வந்து மோடி, பிரதமர் மோடியோட ப்ரெஷரும் சுரேஷ் கோபியோட ப்ரெஷரும் நிறைய கேரளா கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணி அந்த ட்ரக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணி இப்போ வந்து எடுக்கிறாங்க. இன்னும் எடுக்கலை. இப்போதான் மிலிட்ரி வந்து ஒன்றும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த அவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த அர்ஜுன் வந்து உயிரோடு இருக்கணும். எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக வந்து அவர் உயிரோடு இருக்கணும், உயிரோடு தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வேண்டிக்கோங்க, என்ன பண்ணுறது தெரியல, நீங்களும் வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.